இப்ப மகன் மனைவியை பற்றி ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னு கேட்டா கால வரலாம். உட்கார முடியுமாடா? வரலாம். என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம்ப்பா. வா பக்கத்துல. முருகா, என்னப்பா வேணும்? மனைவி எங்க இருக்கா? அவளை பத்தி என்ன கவலை? அதான் நீங்க வந்த உடனே நான் ஒரு வார்த்தை சொன்னேன், மனைவியை பத்தி கவலைப்பட்டு இருக்கான்னு சொன்னேன். கொஞ்சம் கண்ண மூட அவளை கொஞ்சம் பார்க்கட்டும்னா. சரி, கால் வந்துட்டு வரலாம். சொந்தக்காரங்க வராங்க, வேண்டாம்னு சொல்லிடுவோம். அதுக்கு மேலே முடிச்சு அவன் இஷ்டம். நம்ம உண்மையை சொல்லுவோம். உன் மனைவியுடைய மூச்சு குழலை பார்த்தேன். மூச்சு எடுக்கும் பொழுது வலி வேதனை இருக்கு. இருதயம் அப்படி பம்பிங் கூடுதலா இருக்கு. ப்ரெஷர் பாயிண்டால தனக்கு எதுவும் நேர்ந்துருமோன்னு சொல்லி படபடப்பு அடிக்கடி வருது. அவளுக்கு ஆபத்து வராதுன்னு மேல இருந்து கட்டளை ஆயிடுச்சு. தைரியமா இருக்கு சொல்லு. அடுத்ததாக உன் பிள்ளைக்கு சொந்த மாப்பிள்ளை வந்துகிட்டு இருக்குடா, வேண்டாம்னு மேல இருந்து உத்தரவு. அந்த வரம் நமக்கு சரி வராது, சொந்த தொடர்புகள் வேண்டாம். அதனால வெளியிடத்துல இருந்து இன்னொரு 28 நாளைக்குள்ள ஒரு அற்புதமான சம்மதத்தை கொண்டு வரேன். அந்த மனக்கோலம் சந்தோஷமா நடக்கும். தஞ்சாவூர்ல இருந்து 20 முடிச்சுட்டீங்களா? பேசியாச்சா? அந்த ஜாதகத்தை கொஞ்சம் பாக்குறேன். கொஞ்சம் கண்ண மூடு பார்ப்போம். அவன் பேர் என்ன? கண்ண மூடு பார்ப்போம். லக்னத்துக்கு 6ஆம் இடம் சரியில்லை. ஆனா அந்த பையனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம், நல்லா உழைப்பான். பேசி முடிச்சு கொடு. எஸ், பொருத்தம் 7 பொருத்தத்துக்கு மேல இருக்குடா. ரஜு பொருத்தமும் இருக்கு. உழைப்பான். இந்தா வெற்றி உண்டு. கல்யாணத்தை நடத்து. அடுத்த வரையில பேசுவோம். மகிழ்ச்சியா இருந்தா பணம் முன்னேறிக்கடா. வெற்றி உண்டு மகனே. கர்மசாமி, ஆமா, திருச்சி எல்லை. திருச்சி யாருப்பா வந்திருக்கா? யாரும் வரல சாமி, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். குடும்பமே நான் அந்த ரகத்தில் இருக்கேன். கர்மசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒருநிலைப்பட்ட மனதோட கரெக்டா கவனிக்கணும். சரிண்ணா? உன்னுடைய எல்லையில இடப்புறத்துக்கு சென்று பார்த்தா அங்க கருப்பசாமி இருக்காரு. சரிண்ணாப்பா? அந்த எல்லையில கருப்பசாமி நான் இருக்கிற இடத்துல நிறைய தண்ணீரும் கிடக்கு. அதே மாதிரி வலப்புறத்துல மெயின் ரோட்டை தொட்டு வலது பக்கம் இறங்குனா என் தங்கை மாரியனுடைய ஆலயங்கள்லாம் இருக்கு. இப்போ 3.25 ஆண்டுகளாக உன்னுடைய உடம்புல ஒரு பக்கத்துல வீக்கமும் நரம்பு சம்பந்தமான வலி வேதனையும் நடக்குது. இதுல ஒரு விஷயத்துல கிட்னில எதுவும் பாதிப்பு வந்திருக்குமா அப்படின்னு நான் பார்த்தேன். அப்படி எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா நீர் இறக்கம், நரம்பு வலி, நடக்க முடியாம இருக்க முடியாம இருக்கு. இப்போ உன் உழைப்பெல்லாம் வாங்கி சாப்பிட்ட குடும்பம் இன்னைக்கு உனக்கு முழு மனதோட செயல்படுறதுக்கு நல்ல மனதே இல்லை. அதனால இப்ப தனிப்பட்ட மனிதனா இருந்து வேதனைப்படுற, எனக்கு தக்க துணையும் வேணும், வாழ்க்கையில ஆரோக்கியமும் வேணும். காப்பாத்தாரன். கால் ஒன்று வரலாம். ஒரு பொம்பளைய பண்ணிட்டான். நான் சொல்றதுதான் உண்மை. ஆமா சார். இந்தா 3 மாதம் கழிச்சு அவன் உன்னை கூப்பிடுவான், போன்ல பேசுவான். உன்னை காப்பாத்துறதுக்கு வழிவகுத்து தர. வெற்றி உண்டு. குடும்பம் எப்ப சாமி அதுக்கான முடிவு, அந்த முடிவு இப்பவே ஒன்று சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஒருத்தர் இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி அறிவுரை சொல்லி உனக்கு பகையாக்கி விட்டுட்டான். அதை செட்டப் பண்ணி தெளிவு பண்ணி தரேன். நல்லா இருக்கும். கர்மசாமி, ஆமா அப்படியா? அதே திருச்சி எல்லை தன்னுடைய தொழிலில் நஷ்டப்பட்டு வேதனை அடைந்த மகன். என்னப்பா தொழில் பாக்குறீங்க? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு நேரத்துல அடுத்தவங்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நீ திடீர்னு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு கற்பனை பண்ணி கொஞ்சம் பணத்துகளை அள்ளி போட்டுட்டேன். உண்மையா இல்லையாடா? அதுல இப்போ உனக்கு போட்டி பொறாமையில இப்ப தொழிலும் நடக்க மாட்டேக்கு, போட்ட பணத்தை எடுக்கக்கூடிய வழியும் கிடைக்க மாட்டேன். இதற்கிடையில இடுப்புக்கு கீழே வலியும் வேதனையும் தாங்க முடியாம துடிக்கக்கூடிய நிலைமை இருக்கு.
கால் வந்துட்டு வா. காப்பாத்தித்தார. அப்படியா? என்ன உண்டு? அப்படியா? ஓஹோ. இவன் 2 கேள்வி கேட்க வந்திருக்கான். அதை கேட்டு வரம் கொடுன்னு சொல்லி என்னடா வேணும்? ஒரு கேஸ் அடிச்சு வந்துடுறேன். அடுத்து கால் வந்துட்டு வா. பொண்டாட்டியை வேண்டாம்னு கேஸ் போட்டிருக்கியா? என்னடா எல்லாரும் பொண்டாட்டி வேணும்னு நீ மட்டும் வேண்டாம்னு போட்டிருக்க? அவ கூட இருக்காளான்னு முடிவு கொண்டுட்டேன். சரி விடு. என்ன இப்படி சொல்லுத? வந்தா நீ தோத்து போயிருவ. அப்படித்தானே? ஆளு நரவு மாதிரி இருக்கு. என்னமெல்லாம் செய்யறதுக்கு நினைக்க நீ? இந்தா என்ன நினைச்சுக்காடா? பசி எடுக்கும். என்னைய நினைச்சுக்கா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. கருப்பசாமிக்கு இன்னைக்கு என் சாப்பாடை வயிறார சாப்பிடுவேன். இன்னைக்கு வந்து கொண்டா கொண்டான்னு சாப்பாடு கேட்கும். சாப்பிட்டுட்டே இரு, ஆனந்தமாரு. இப்போ அவளை பார்த்தேன். அவள் கோர்ட்டுக்கு வந்து உன்னை கேட்காத கேள்வி கேட்கறதுக்கு வெளியில வச்சு கேட்பா. உள்ளுக்கு பதில் சொல்ல மாட்டான். வெளியில வந்து உன்னை என்ன இல்லாமல் செய்யணும்னு நினைக்கா. கால் வந்துட்டு வா. இவ்வளவு செஞ்சது போதாதா? நிக்கிறியா போறியா? தகுந்த பிளத்தோட ஆளா இருக்காப்பா. என்ன இந்தா அவளுக்கு உனக்கும் பிரச்சனை இல்லாம காப்பாத்தி தரேன். நீ நீதிபதியில இருந்து உனக்கு எல்லா விடையும் ஒழுங்கா கிடைக்கும். சாப்பிட்டு போன கருமசாமி. ஆமா அப்படியா? திருச்சி எல்லையில இருந்து தன் பிள்ளைகளை பத்தி கேட்க வந்த செல்ல மக்கள். கணவன் மனைவி யார் வந்திருக்கா? போல் தங்கை. ஒரு தங்க செயின்ல ஒரு டாலர் மாங்கல்யம் மாதிரி தோணுச்சு. அதுல ஒரு பக்கத்து கொக்கி கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு. யாருக்கு அது? உங்க வீட்டுல இருந்த செயின்ல அப்படி இருந்துச்சா? ஆனா அப்படி ஒரு தம்பம் இருக்கு. அதுல உள்ள அர்த்தமும் இருக்கு. உங்க பிள்ளைகள் எங்க இருக்காங்க? வெளிநாட்டில் இருக்காரு சாமி. பாப்பா பொண்ணு மலேசியாவில் இருக்காங்க சாமி. பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னு சொல்கிறான். கல்யாணம் முடிச்சுட்டானா? மண்ணை முடிக்கல சாமி. 37 வயசு ஆயிடுச்சு. கால் வந்துட்டு இந்த செயின் சொன்னனே அதுலதான் விவரம் இருக்கு. போயிட்டு வாங்க. எவனோ ஒரு சாமியார் சொன்னாமனு என்கிட்ட நீங்க யானை போன கேள்வி கேட்க வரீங்களா? அப்படி மகன் சொல்லுவான். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பையனை பத்தி பேசணுமா? மலேசியாவில் இருக்கக்கூடிய பெண்ணை பத்தி பேசணுமா? பையனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? அவன் ஒருவேளை முடிச்சிருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யறது? ஏத்துக்கிற வேண்டியதான். அதுதான் பார்த்தேன். மாங்கல்யத்தில் ஒரு தொங்கல். அவன் இஷ்டத்துக்கு ஒரு திருமணத்தை முடிப்பான், வெற்றிகரமா இருப்பான். ஆனா நல்ல பொண்ணாவே இருக்கும், ஐஸ்வர்யமா இருக்கும். போதுங்களா? வேற என்ன வேணும்? இவ்வளவுதானே விவரம். 2 பேரும் கண்ணை முடிக்காங்க, வர வச்சிருவோம். கண்ணாடியை கலத்தி மடியில் வைக்கா. பக்கத்துல வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. பிறக்கிற மாசம் 8ஆம் தேதிக்குள்ள உன் மகனை பேசவும் வைக்க, வரவும் வைக்க. சந்தோஷம். வெற்றி உண்டு. யாருக்கு? கண்ணை முடுக்கா பார்ப்போம். ஆமா, மூலம் சம்பந்தமான வலி வேதனைகள்லாம் இருக்கலாம். காலம் பொண்ணு என்னப்பா படிக்கா? பொண்ணு வேலை பார்க்குறாங்க சார். என்ன வேலை? ஏஎம் பேங்க்ல வேலை, ஐடி வேலை வந்துருந்தப்ப பேங்க்ல. சரி, பொண்ணை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி, உடல்நிலையை நல்லா இருக்கிறதே. சரி, என்ன ஒரு 7 மணிக்கு என்ன பார்த்து. சரி சார். தஞ்சாவூரா? வீரனார் யாருக்கு தெய்வம்?
வீரனார் ஐயனார் உனக்கு பேச்சு தாய். பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு? கடன்களை பத்தி காக்க வந்தது யாரு? கால் ஒன்று. திருச்சீரலை வாயில் இன்னொரு தரம் கும்பிட்டு வரலாம். மனைவியை பற்றிய ஒரு வருத்தமும், அடமான வைத்த பொருள் கடன்களை பற்றிய ஒரு குழப்பமும், உடல் ஆரோக்கியத்தை பற்றிய வேதனையும் உன் மனத்துல இப்ப நிறைஞ்சிருக்கு. உண்மையா இல்லையா? மனைவி சொல்லுக்கு உகந்தவளாக இருந்தாலும் செயலால் கொஞ்சம் மீறி நடக்கும் குணம் உடையவள். அதன் காரணத்தினால் வகையில்லாத கடன்களும் வேதனையும் இப்போ வந்து சேர்ந்து. இதுல வைத்த பொருள்களை நிலம் முதல் எல்லாம் வைத்த பொருளை மீட்ட முடியாத துன்பமும் துயரமும் இருக்கு. உண்மையா இல்லையா? ஒரு பாயிண்ட். உன்னுடைய உடம்புல இப்ப பழைய மாதிரி தெம்போட உழைக்கக்கூடிய சக்தி குறைஞ்சிடுது, மன வலிமையும் குறைஞ்சிடுது. இதற்கெல்லாம் இடையில ஒரே ஒரு தபால் வந்து உன் மனதை இடுக்கி, அந்த தபால் என்னதுங்கிறத நான் பார்க்கணும். எதுவும் செய்தி வந்திருக்கா? கால் வந்துட்டு வா. பேங்க்ல இருந்து எதுவும் செய்தி வந்திருக்கா? பேங்க்ல இருந்து எதுவும் செய்தி வந்திருக்கா? வரும், நல்ல செய்தியே வரும், கவலைப்பட வேண்டாம். வேற என்ன வேணும்? இவ்வளவுதானே பிரச்சனை. கண்ண முடிக்கா, நான் பணம் தாரேன். தங்க வச்சிருவோம்பா. கண்ண முடிக்காப்பா. வண்டி ஓட மாட்டேன். பணம் கிடைக்கும், உன்னுடைய வண்டி வாகனத்தால் தொழில் பெறும். இப்ப நீ பிளான் வச்சுக்கோ. குலதெய்வத்தை பத்தி இப்ப என்ன கவலை? உன் வீட்டுக்கு வருது, சோதனையில விலகி நிக்கி, கவலைப்படாத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு நஷ்டமும் இல்லை. நான் திருத்த வந்துட்டேன். இன்னும் இருந்து படிப்படியா முன்னேறி ஒரு 3 முறை என்னை பார்க்கலாம். சந்தோஷமா, நல்லா இருப்பான். கருப்பசாமி அப்படியா? கேட்டு பார்க்குறேன். அதே தஞ்சை எல்லை கால விட்டு வரலாம் இல்லையா? பார்ப்போம். வரலாம். உன் வீட்டு எல்லைக்கு போற வழியில ஒரு விநாயகர் வாராரு, எங்கப்பா இருக்காரு? பிள்ளையார் இருக்காரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? கால் விட்டு வரலாம். அவருக்கு மகன் எப்ப நடக்கும்? அதுவரை பொறுத்து சேர்க்க. புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமை வேண்டும். வயது ரெட்டித்து விடுமோங்கிற பயம் வேண்டாம். ஆனா கல்யாணத்துக்குரிய எல்லாம் நடத்தி தரேன். என்னை இருந்து பார்த்து போப்பா, ஜெயிச்சுக்கலாம். மனநிலைகளை சரியாக்கி தரேன், உடல்நிலைகளை பின்னால பாதுகாப்பாங்க. சீன் போடுறாங்களா? கருப்பசாமி ஆமா அப்படியா? ராம்நாட்டு பகுதி. ராம்நாடு யாரப்பா? ராம்நாட்டு எந்த இடம்டா? சிவாலயம் உள்ள இடம். கால் வந்துட்டு வா. கருப்பசாமி 3 ஆண்டு காலங்களாக தொழிலை பற்றிய மனவேதனையும், பணங்கள் தன்னிடம் மீளவில்லை என்ற வேதனையும், உடன்பிறப்புகளை பற்றிய கவலையும் உன் உள்ளத்துல இருக்குடா. உண்மையா? கால் வந்துட்டு வா. மகன், அன்பு மகன். ஆனா உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் நான் பார்த்தேன், நாகம் சம்பந்தமான ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய அருள் சக்தி உன் வீட்டு எல்லையில இருக்கு. இப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு தொழில அமைச்சு தரணுமா, வாழ்க்கையை நல்லாக்கி தரணுமா? கால் வந்துட்டுவான், ஆனந்தமா ஆக்கிடுவான். ஏன் கவலைப்படணும்?
இப்ப என்னடா தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க? பக்கத்துல வா. கர்மசாமி, அவனுக்கு இதை செஞ்சா பணம் கிடைக்குமா? இந்த பாரு, இது என்னடா பொருள்? ஏர் கூலர், எலக்ட்ரானிக்ஸ், ஏர் கூலர், ப்ளூடூத், இந்த மாதிரி ஆடியோ சம்பந்தமான எலக்ட்ரானிக்கல் பொருள்களை வரக்கூடிய ஐப்பசியில இருந்து தொடங்கு. 10 லட்சம் ரூபா உனக்கு தாரேன், வெற்றி ஆயிடுவேன், ஜெயிச்சு போடுவேன். நல்லா இரு மகனே, ஆனந்தமாக வரலாம். பக்கத்துல சொத்து சொந்தமா கொஞ்சம் மனத்துல குழப்பம் இருக்க, எதுக்கு பாது? ஜெயிச்சு தாரேன், நல்லா நடத்திடுவோம், இன்னிலிருந்து தொடங்கிக்கலாம். ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். அடுத்த சந்திப்பில் அதை பற்றி பேசுவோம். கர்மசாமி, இலங்கை மாநகர், இலங்கை இன்னொரு தரம் காலம் சொல்லலாம். உன்னுடைய புறமனதின் தன்மையை பார்த்தேன். நம்முடைய உடம்புல ஏதோ ஒரு குறை இருக்கு, நம்மால கொஞ்சம் ஜீரணித்து வாழ முடியலைங்கிற ஒரு தாகம் உன் உள்ளத்துல இருக்கு. ஒண்ணு, இதுவரை உழைத்த முதல்கள்ல நமக்கு நிறைவான சேமிப்புகள் இல்லை, அதனால இந்த உழைப்பை மாத்தி வேற தொழில் அமைக்கலாமாங்கிற ஒரு பிளானிங் மண்டையில இருக்கு. ஒண்ணு, இலங்கையிலிருந்து வேறு இடம் போய் சம்பாத்தியம் செய்யக்கூடிய சூழ்நிலை வருமா, இங்கேயே இருப்பது சரியா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உன் மனசுக்குள்ள இருக்கு. உண்மையா இல்லையாடா? காரணம் சொல்லலாம். என்னப்பா அங்க பறவைகளா வந்து, நீ இருக்கிற இடத்துக்கு வண்ண வண்ண பறவைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது ஏன் வருதுன்னு நான் கேட்டேன். அப்படியா? கேட்போம். உங்க இடத்துல இருந்து முருகன் கோயில் எந்த எல்லையில இருக்கு? அந்த முருகனுக்கு ஒரு முறை போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துரு உங்க எல்லையில. இப்போ வரக்கூடிய வைகாசி மாதத்திலிருந்து உனக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். உன் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வந்துடுறேன். வேற என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா திருமணத்தை பத்தி பேசுவோம். முருகா, இருதார யோகம் உடைய குடும்பம் உன் குடும்பம். வைகாசி விசாகத்துக்குள்ள மனைவி ஸ்தானம் உனக்கு கிடைக்கும். இந்த அவைக்கா கல்யாணத்துக்கு அமைப்பை கொண்டு வர வெற்றி ஆகிக்கலாம். வைகாசி விசாகத்திலிருந்து தொடங்கும், ஜெயிச்சுக்கலாம். பின்னால பேசுவோம். கர்மசாமி, ஆமா, சேலம் எல்லை, சேலம். வரலாம். எத்தனை லட்சம் உன்னை நம்பி கொடுத்தாங்க? நீ எத்தனை லட்சம் யாரை நம்பி கொடுத்துருக்க? எத்தனை லட்சம் ஏமாத்தணும்? அந்த ஆப்பே இப்போ ஆப் ஆகி இருக்குமே, ஆப் ஆயிடுதா? காட்டும். சைபர் கமிஷன்ல அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானே நம்ம. அதனால இதை படித்தரணும். இப்ப ஏற்கனவே இந்த வேலையில உனக்கு 1.5 வருஷத்துல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்கு. அந்த பாக்கியத்தை உனக்கு தந்திருக்கும் பொழுது இதுல நீ இடைத்தேர்தல் பண்ணிட்ட, கவலைப்படாத. இது மனிதனால் செய்யப்பட்டதுதான். அவருடைய பேரெல்லாம் எழுதி கொடு, மடக்கி உன் பணத்தை வர வைக்க. வேற என்னடா வேணும்? வேண்டாம்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன். பொறுமையாரு, வேற தொழிலை தர ஒரு ஸ்டேஷனரி வச்சு உன்னை வாழ வைக்கிறேன். நல்லா இருக்கு. இன்னைக்கு எழுதி கொடுறா, போய் எழுதி கொடுப்போம். அதே சேலம் எல்லை தன் பிள்ளையை பத்தி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னம்மா பிள்ளை? அவருக்கு என்ன? கழுத்துல கட்டி மாறி வருது. எனக்கும் இருக்கு, அவருக்கும் இருக்கு. அப்படி ஒவ்வொரு இடத்துல உருண்டு திரண்டு கிளாண்ட் இருக்கு, புரியுதா? அதனால இந்த கட்டி உனக்கு ஆபத்து தராது. ஆனா குரலை இருக்கும், மூச்சு எடுக்கிறது ஒரு கஷ்டம் கொடுக்கும், அடிக்கடி தலை சுற்று ஆயாசத்தை காட்டும். ஆமா,
அதனால இது டிபி கிளாண்ட் சம்பந்தமான ஒரு நோய். மாத்திரை மருந்தால் குணமாகும் கடின நோய் அல்ல என்பது முடிவு. இதற்கிடையில உன்னுடைய உடல்நிலையை பார்த்தேன். தைராய்டு டெஸ்ட் எடுத்தியா நீ? அவங்களும் அதுக்கும் அப்படிதான் சொன்னாங்க. இல்ல, அவனுடைய உடல்ல தசை வீக்க கட்டி, அது சாதாரண குணமாயிரும், அது கட்டி அல்ல. இவனுக்கு இருக்கக்கூடியது தாய் வழி வந்த நோய். இதை தீர்த்தரலாம். நீ நினைக்கிறது மாதிரி பயப்படக்கூடிய அளவுக்கு கேன்சர் அது இதுன்னு வீண் கற்பனை வேண்டாம். குணமாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? கடன் பிரச்சனை இருக்கு, நல்ல கால் தொழில் வந்துவாங்க. இல்ல. என்ன தொழில் பாக்கிய? கூலி வேலை. எங்க போனாலும் இந்த உடம்பு பிரச்சனால நிரந்தரமா வேலைக்கு போக முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியாயிரும். பொறுமையா இருங்க. நேரங்கள் கொஞ்சம் சரியில்லாத நேரம். உங்க வீட்டு பக்கம் போனேன், உயரமா ஒரு பெரிய சாமி நிலை சிலை இருக்கு. ஆமா. என்ன சாமி அது? ரொம்ப உயரமா வச்சிருக்காங்களே, 148 அடியில வச்சிருக்காங்க. சாமியை பார்த்தேன், ஆனா முகத்தை எனக்கு பார்க்க முடியல. கண்ணு குதிச்சாதான் என்ன சாமின்னு உங்கள்கிட்ட கேட்டேன். இன்னொரு தடவை கால் வந்து மாற சொல்லணுமா கேட்டு பார்ப்போம். வீடு மாறணும்னு யாரு சொன்னா? அம்மா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் தெய்வத்தை நம்பி அங்கேயேதான் இருக்கணும். நீங்க அந்த வீட்டுல ஒண்ணும் நடக்காது. உங்களை காப்பாத்தி தரேன். நீங்க வேற வீடு மாறதுக்கு இப்போ உங்களுக்கு பொருளாதாரம் உதவி இல்லை. அதனால இந்த வீட்லயே உங்களை முன்னேற்றி தந்தா போதுங்களா? வெற்றி மாலை விடுறா செல்ல பிள்ளைகளுக்கு. கர்மசாமிக்கு வெற்றி மாலை விடுறா. ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருக்கிறேன் சாமி. ஆரம்பிக்கலாம். என்ன தொழில் அது? டிஃபன் கடை போடலாம். அதான் இட்லியை மாத்தி மாத்தி காட்டினேன். அப்படியே 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 தோசையை போட்டு யாசையை போட்டு நைட்டு கடை போடுங்க. நைட்டு கடை, பகல் கடை வேண்டாம். ரோட்டு கடை. வண்டி வேணுமே. வண்டி வாடகைக்கு ஒன்று கேட்டிருக்கேன். இந்தா முதல்ல வாடகைக்கு போய் 3 மாசம் கழிச்சு உனக்கு சொந்தமா நான் தரேன். பக்கத்துல வேலை என் பேரை போட்டுக்கா. இட்லி வியாபாரம் அருமையா இருக்கும். விளைகிறடா. உன் கடையில வண்டி வாகனங்கள்லாம் நின்று எல்லாரும் சாப்பிடுவாங்க. இந்தா அவருக்கும் நல்ல லட்ச தொழில். பணங்கள் தரேன், வெற்றி அடைவார். இட்லி போட்டுக்கா, தோசையை போட்டுக்கா, சட்னி போட்டுக்கா, ஊடாலனாலும் ஆம்லேட்டும் போட்டுக்கா. சரிங்க சாமி. பசங்களுக்கு நல்ல படிப்பு. ஒரு பையன் படிச்சு அரசாங்க வேலைக்கு போவான், இன்னொரு படிச்சு நல்ல விளையாட்டு அரங்கத்துக்கு போவான். இந்தா பணம் தரேன். காதி நிறைய பணத்தை கொடுத்தாச்சு. கடத்தை பத்தி பேசிட்டு உள்ள போ.